என்ன பாரதி, கிளம்பலாமா? கிளம்பலாம் அத்தை. இன்னைக்கு ஒரு ராத்திரி கோயில்ல தங்கிட்டு பூஜை பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு நாளை காலையில தான் வருவோம். எல்லாரோட துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டியா? அம்மா, பாரதி. எல்லாருக்கும் துணி எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எடுத்து வச்சிட்டேன் பாரதி. கிளம்பிக்கிட்டே இருக்கோம். வந்துருவோம். சரி, நாங்க வரோம், வச்சுடு. பாரதி, நேரமாச்சு, கிளம்பலாமா? மித்ரா, மித்ரா, வரேன். நீ என்ன மித்ரா, நீ இன்னும் கிளம்பலையா? நான் வரல நீ. ஏய், என்ன சொல்ற? எல்லாரும் கோயிலுக்கு போறதானே பிளான்? இல்ல நீ, நான் வரல. என்ன? அதான் வரலன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? வரதாதான் இருந்துச்சு, ஆனா ஆதி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் வராம நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னம்மா சொல்ற? ஆதி தம்பி வரலன்னு சொன்னாரா? ஆமா. அதுக்கே நீங்க இவ்ளோ பதட்டப்படுறீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவரு வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? இது ஆதித்யாவுக்காக குலதெய்வ கோவில்ல நீங்க பண்ணிக்க போற பரிகார பூஜை. அம்மாவா அப்பாவா பாரதியும் சூர்யாவும் இருக்காங்க, பாட்டி நீங்களும் இருக்கீங்க. நீங்க எல்லாருமா குடும்பமா இருக்கிறப்போ நாங்க வரலன்னா என்ன பிரச்சனை? என்னம்மா மித்ரா இப்படி பேசுற? என்ன இருந்தாலும் பாரதி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆரம்பத்துல இருந்து அக்கறையா இருக்கிறவரு ஆதி தம்பி தானே. அவர் இந்த பூஜைக்கு வந்தாருன்னா எங்களுக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆதி, நான் சொல்லிட்டேன், ஆனா இவங்க நீ வந்தே ஆகணுங்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன தம்பி, மித்ரா நீங்க வரலன்னு சொல்லுது? ஆமாம்மா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க.